إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني كتابك وفقهني في دينك. அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வகுப்பிலே பரக்கத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக இந்த தப்சீர் வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய விரிவுரையில் சூரா அல் லைலை நாம் படித்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 17வது வசனத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். கவனியுங்கள். வஸயுஜன்னபுஹல் அத்கா வஸயுஜன்னபுஹல் அத்கா வஸயுஜன்னபுஹல் அத்கா. ஒரு சில நிமிடங்கள் முந்திய வசனங்களுடைய ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான படைப்புகளின் மீது சத்தியம் செய்தான். பிறகு தன் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்தான். ஒமா கலகல் தக்கர வல் உன்சா. பிறகு மனிதர்கள் செய்யக்கூடிய உழைப்புகள், முயற்சிகள், எதற்காக முயற்சி செய்கிறார்கள், எதற்காக உழைக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறினான். அதில் எந்த முயற்சி நல்ல முயற்சி, எந்த உழைப்பு நல்ல உழைப்பு, எது அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, மனிதனுக்கு மறுமையில் மிகப்பெரிய இழிவை, நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய உழைப்பு முயற்சி என்பதை அல்லாஹு தஆலா விவரித்தான். அதற்கு பிறகு பாவிகளுடைய நிலைமைகளை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். குறிப்பாக நரகத்தை பற்றி, அந்த நரகத்தில் யார் நுழைவார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா நாம் படித்த அந்த இறுதி வசனங்களிலே நமக்கு விளக்கினான். அதை தொடர்ந்துதான் இந்த 17வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான் வஸயுஜன்னபுஹா. பாருங்க, வாவ் ஒரு வார்த்தை இன்னும் என்ற அர்த்தத்தை இந்த இடத்துல கொடுக்கும். அல்லது ஒரு புதிய வாக்கியம், முன்னாடி ஒரு செய்தி முந்திய வாக்கியங்களிலே நிறைவு செய்யப்பட்டு அடுத்த செய்தி சொல்லப்படுகிறது. அதற்காக வேண்டியும் இந்த இடத்துல வாவுல் இஸ்தினாஃப் சொல்லுவாங்க. அரபில ஒரு எழுத்தும் பல அர்த்தங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்படும். புரியுதுங்களா? அதே போன்றுதான் இந்த வாவ் என்ற எழுத்து பல அர்த்தங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்படும். அதுல ஒரு அர்த்தம் தான் வாவுல் இஸ்தினாஃப். ஒரு செய்தியை புதிதாக ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரியான எழுத்துகள் கொண்டு வரப்படும். அந்த எழுத்துக்கள்ல ஒன்றுதான் வாவ் என்ற இந்த எழுத்து. யுஜன்னபுஹா, இந்த சீன் நம்ம படிச்சிருப்போம். அம்ம யதஸாஅலூன் அனின் நபையில் அதீம் அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபுன் கல்லா சயஅலமூன் கல்லா சயஅலமூன் சும்ம கல்லா சயஅலமூன். இந்த சீன் என்பது அதாவது ஃபஅல முதாரி', வருங்காலத்தை குறிக்கக்கூடிய அரபி மொழியினுடைய ஃபஅல்கள், அந்த செயல்வினை, வினைச்சொல் என்று சொல்வார்கள். அதில் இந்த சீன் என்பது வரும். உறுதியாக, அதாவது வருங்காலத்தை குறிக்கக்கூடிய ஃபஅல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சூரா அல்ஹாக்ல கூட வரும் பாருங்க. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். இந்த சௌஃப என்பதும் சீன் என்பதும் அரபி மொழியில வருங்காலத்தை உறுதி செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். சரியா? வஸயுஜன்னபுஹா. பாருங்க, ஜன்னப யுஜன்னிபு, ஜன்னப யுஜன்னிபு என்றால் அரபியில தூரமாக்கப்படுவது, விலக்கி வைக்கப்படுவது. இப்போ நம்ம ஃபிக்ஹுடைய பாடங்கள்ல கூட வரும், ஜுனுபாலின்னு சொல்லுவாங்க, ஜனாபத்து ஜுனுபாலின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த அர்த்தத்தில் தான். ஏனென்று சொன்னால் ஜுனுபாலி மார்க்கத்தினுடைய சில அமல்களை விட்டு தூரமாக்கி வைக்கப்படுகிறார்கள் அல்லவா, தொழுக அந்த மாதிரியான செயல்களில் இருந்து. வஸயுஜன்னபுஹா,
யுஜன்னபு தூரமாக்கி வைக்கப்படுவார் அல்லது பாதுகாக்கப்படுவார். ஹா அதிலிருந்து, இந்த ஹா என்ற லமீர் எதை பார்த்து மீள்கிறது? இதற்கு முன்பு சொல்லப்பட்ட ஃபன்தர்துக்கும் நாரன், நார் என்ற அந்த சொல்லை பார்த்து மீளக்கூடிய சுட்டு சொல் தான் இந்த ஹா என்பது. சரிங்களா? இதுக்கு லமீர் என்று பெயர் சொல்லப்படும். இது பெண்பால் லமீர். நார் என்ற இந்த வார்த்தை அரபி மொழியில பெண்பாலாக பயன்படுத்தப்படுவது வழக்கம். எவ்வளவு பெரிய பெரிய அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வெப்சைட்டுகளை ரெடி பண்றாங்க. அதுலேயே இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துடுது. குறிப்பாக இந்த மாதிரி இடங்கள்ல மிஸ்டேக்கை உண்டாக்குறதுக்குன்னே ஒரு ஷைத்தான் இருப்பான். அதாவது குரான்ல எங்க கடுமையாக அர்த்தங்கள் முரண்படுதோ மாறுபடுமோ அந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப ஷைத்தான் அதுக்குன்னே நம்முடைய கைகள்லையும் சிந்தனைகள்லையும் அந்த தவறுகளை உண்டாக்குவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். வஸயுஜன்னபுஹா அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவான். அல் அத்கா இறையச்சம் உள்ளவன். இங்க அல் அஷ்கான் வந்துருச்சு பாருங்க, எழுத்து பிள்ளையா. கவனிங்க. யக்கூல் இமாம் தபரி சொல்கின்றார்கள். முதலாவது தபரியை பார்ப்போம். அப்ப நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடியவர்கள் யார்? அல் அத்கா மிகவும் இறையச்சம் உள்ளவர். எங்க எப்படி முந்திய வசனங்கள்ல இங்க பாருங்க, லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, ஏற்கனவே நம்ம தபரியில படித்தது அது போன்ற குர்துபியில படிச்சதெல்லாம் அப்படியே நீங்க ஞாபகம் வைத்துக் கொண்டே வரணும். அந்த நரகத்தில் செல்பவன் மிகப்பெரிய கெட்டவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டதை போன்று அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படக்கூடியவர் எத்தகையவராக இருப்பார்? மிகப்பெரிய இறையச்சம் உள்ளவராக இருப்பார். வஸயுஜன்னபுஹா யகூல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸயுவக்கா பாதுகாக்கப்படுவார். சிலியன் நாரி நரக நெருப்பில் நுழைந்து எரிவதிலிருந்து. அந்த நார் எப்படிப்பட்டது? அல்லதி தலல்லா கொழுந்து விட்டு ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கும் அல்லவா, அந்த நரக நெருப்பில் நுழைந்து அதில் எரிவதிலிருந்து பாதுகாக்கப்படுவார். யார்? அத்தகியு இறையச்சம் உள்ளவர். அல்லாஹ் அக்பர். இமாம் தபரி சொல்கின்றார்கள், வவுதிஅ அஃஅலு மௌதிஅ ஃபஈலின், அதாவது இந்த இடத்துல அல் அத்கா என்பது மிகுந்த இறையச்சம் உள்ளவர் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. ஆனா அது பொதுவா இறையச்சம் உள்ளவர் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய தக்கியுன் என்ற அந்த இடத்தில் தான் இந்த அத்கா என்பது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தின்படி என்ன விளக்கம் என்று சொன்னால், யாரிடத்துல தக்குவா இருக்குமோ, யாரிடத்துல இறையச்சம் இருக்குமோ அவர்கள் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பெரிய நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். புரியுதுங்களா? அப்ப அதுக்குதான் நம்ம தஃப்சீரை ஏன் படிக்கிறோம் என்பதற்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வார்த்தையினுடைய வெளிப்படையான அர்த்தம் என்ன? ரொம்ப பெரிய தக்குவா உள்ளவன் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவான் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த உயர்ந்த தர்ஜாவை அடைய முடியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல, குலஃபாக்களைப் போல, அதற்கு பின்னால் வந்த சாலிஹீன் ஜுஹாதுகளைப் போல கஷ்டம். புரியுதா? நம்ம முயற்சி செய்யணும், அதுக்காக வேண்டிதான். ஆனா நம்ம அதாவது எந்த அளவுக்கு நம்ம நஃப்ஸை பழகி வச்சிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஷைத்தானோட நம்ம நட்பு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாவங்கள்ல விழுந்துடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் இந்த ரெண்டு கெட்ட நட்புகளை விட்டு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்று என்ன? ஷைத்தானுடைய நட்பு, இன்னொன்று கெட்ட நஃப்ஸுடைய நட்பு. சரி, அப்ப இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள் இந்த இடத்துல? அல் அத்கா என்பது மிகுந்த பெரிய இறையச்சம் உள்ளவர் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இஸ்மு தஃதீல் அஃஅல் என்ற அந்த சொல்லாக இருந்தாலும் பொதுவாக அரபி மொழியில இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தத்திலும் இது பயன்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் அல் அத்கா என்பது தக்கியின் உடைய அர்த்தம். ஏற்கனவே குர்ஆன்ல தக்கியா என்பது பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு, இறையச்சம் உள்ளவர். ஆக யாருக்கு இறையச்சம் இருக்குமோ அந்த இறையச்சம் உள்ள எல்லோரும் கண்டிப்பாக நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அதுக்கு இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் அரபி மொழியினுடைய ஒரு கவிதையும் சொல்றாங்க. தமன்னா ரிஜாலுன் நமூத வ இன்னமுத் ஃபதில்க சபீலுன் லஸ்து ஃபீஹா பிஅவ்ஹதி. அதாவது மனிதர்கள் பலர் ஆசைப்படுகின்றார்கள் நான் மரணிக்க வேண்டும் என்று. சரி, அப்படியே நான் மரணித்தாலும் அது எத்தகைய மகத்தான பாதை என்றால் அதில் மரணிக்கக்கூடிய முதலாமவராக தனி ஒருவனாக நான் மட்டும் இல்லையே. லஸ்து ஃபீஹா பிஅவ்ஹதி. இங்க பாருங்க, பி அவுஹத் என்பது இஸ்மு தஃதீல். ஆனா இந்த இடத்துல இஸ்மு தஃதீலுடைய அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்ல. வஹீத் என்ற ஒருமை தனி, அதாவது சாதாரணமான இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது, வாஹித் என்ற அர்த்தத்தில். கவனிங்க. இப்ப அடுத்து இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? வஸயுஜன்னபுஹா அல் அத்கா. கௌலுஹு தஆலா
வஸயுஜன்னபுஹா அல் அத்கா ஐ வஸயுஹ்ஸஹு அனின் நாரி அத்தகியுல் அத்கா. அந்த நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்படுவார். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வருது பாருங்க, அந்த வார்த்தையை கொண்டு இங்க விளக்கம் சொல்றாங்க இமாம் இப்னு கஸீர். வஸயுஹ்ஸஹு அனின் நார், நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு விடுவார். யார்? அத்தகியுல் அத்கா, இறையச்சம் உள்ளவர், மிகுந்த இறையச்சம் உள்ளவர். அப்ப ரெண்டு விளக்கத்தையுமே இங்க இமாம் இப்னு கஸீர் சொல்றாங்க. யாருக்கு அதாவது அதிகப்படியான இறையச்சம் இருக்குமோ கண்டிப்பா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். யாருக்கு இறையச்சத்தினுடைய கொஞ்சம் அளவாவது இருக்குமோ அல்ஹம்துலில்லாஹ் அவர்களும் கண்டிப்பாக நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். ஆகையால் நிராசை அடைய வேண்டியதில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் ஒரு அடியானுடைய உள்ளத்திலே சிறிதளவு இருக்குமே ஆனாலும் கண்டிப்பாக அந்த தக்வா, அந்த பயமானது அவனை பாவங்களை செய்ய விடாது. அப்படியே அவன் பாவங்களை செய்துவிட்டாலும் அல்லாஹு தஆலா சொல்வதை போல வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அந்த தக்வா உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா விவரிக்கிறான். அவர்கள் ஏதாவது பாவம் செய்துவிட்டால், மானக்கேடான செயலை செய்துவிட்டால், அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏதும் அநீதம் இழைத்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய நினைவு அவர்களுக்கு மிகைத்துவிடும். உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஓடி வருவார்கள், பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்னை தவிர எனது அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு செய்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று. ஆக ஒரு அடியானை நல்லவனாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று, ஒரு அடியானை அல்லாஹுவோடு தொடர்புடையவனாக, அல்லாஹுவை விட்டு பிரியாதவனாக, மறுமை நினைவிலே பசுமையாக வைத்துக்கொண்டு அந்த மறுமை பாதையிலேயே அவனை நடத்தி செல்லக்கூடியது எதுவென்றால் அந்த தக்வா, இறையச்சம் என்பது. இந்த இறையச்சம் தான் ஒரு பெரிய கடிவாளம் மாதிரி. எப்படி ஒரு மாடை, ஒரு ஆட்டை அல்லது ஒட்டகத்தை, ஒரு குதிரையை கட்டி போடுவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் கிராமத்தில் இருந்தால் நீங்கள் பார்த்துருக்கலாம். என்ன செய்வாங்கன்னா ஒரு கம்பு அல்லது ஒரு இரும்பை பூமியில் சொருவிடுவாங்க. சொருவிட்டு அதில் ஒரு கயிறை கட்டி அந்த மாட்டு கழுத்தில் கட்டிட்டு விட்டுருவாங்க. இப்போ இந்த மாடு என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா கழுத்தில் கயிறு இருக்கதை மறந்துடும், அந்த கயிறு இன்னொரு கம்போட கட்டப்பட்டிருக்கதையும் மறந்துடும். நம்ம சுதந்திரம் ஆயிட்டோம் போல இருக்கு அப்படின்னு போகும்பொழுது அந்த கயிறு இடிக்கும்ல, ஒரு அளவுக்கு போன உடனே அதோட திரும்ப அந்த கம்பு பக்கம், அந்த இரும்பு பக்கம் வந்துடும். அல்லாஹு தஆலா இந்த தக்குவாவை ஒரு மூமினுக்கு அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஒரு மூமின் மறுமை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த விசாரணை உடைய பயத்தை அவன் வைத்துக் கொள்வானே, ஆனால் அதுதான் அந்த கயிறு மாதிரி. அவன் எங்க போனாலும் சரி திரும்ப அவனை இழுத்து கொண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடும். அடியானே, நீ உன் ரப்ப சந்திக்கணும். வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் முலாக்கூஹு, உன் ரப்ப சந்திக்கணும். நீ இப்படி அவனை விட்டு ரொம்ப தூரமா விலகி போயிட்டே இருக்க, போயிடாத, திரும்ப அவனிடத்துல வந்துரு, அவன் உன்னை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதுதான் இந்த தக்குவா. அந்த தக்குவா உள்ளவர்கள் கண்டிப்பாக நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அதற்கு என்ன காரணம்? ஒன்று, அவர்கள் பாவத்தை விட்டு தூரமாக இருப்பார்கள். இல்லை, பாவமே செய்துவிட்டாலும் உடனே அவர்கள் அந்த பாவத்துக்கான தௌபாவை செய்து கொள்வார்கள். அடுத்து இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லா, கௌலுஹு தஆலா வஸயுஜன்னபுஹா ஐ யகூனு பஈதம் மின்ஹா, அந்த நரகத்திலிருந்து அவர் தூரமாக இருப்பார். யகூனு பஈதம் மின்ஹா, யாரு தூரமாக இருப்பார்? அல் அத்கா, இறையச்சம் உள்ளவர். அதற்கு தான் இமாம் குர்துபி சொல்றாங்க, ஐ அல் முத்தகி அல் காயிஃபு, தக்வா உள்ளவர், அல் காயிஃப் பயப்படக்கூடியவர். புரியுதுங்களா? அதாவது அதிகமா அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இருக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல உணர்த்தப்படுவதாக இமாம் குர்துபி சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தினுடைய விளக்கம். அல் முத்தகி அல் காயிஃப், அல் முத்தகி என்றால் அல் முத்தகூன் வருதா இல்லையா? ஹுதலில் முத்தகீன், அதனுடைய ஒருமைதான் அல் முத்தகி என்பது. அல் காயிஃப் பயப்படக்கூடியவன். சரி, இந்த இடத்துல யாரை பற்றி சொல்லப்படுகிறது? இமாம் தபரியுடைய விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம திரும்ப இந்த இடத்துல பார்ப்போம். இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், கால இப்னு அப்பாஸின் ஹுவ அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இடத்துல வஸயுஜன்னபுல் அத்கா என்று யாரை புகழப்பட்டுள்ளது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழப்பட்டுள்ளது. அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அவர்களையும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு
சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவர்களோடு நம்மையும் சேர்த்து வைப்பானாக. அவர்களை நேசிப்பதற்கும் அவர்களை பற்றிய நன்மைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. கவனிங்க, வஸயுஜன்னபுஹல் அத்கா, வஸயுஜன்னபுஹா, அந்த நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்படுவார், பாதுகாக்கப்படுவார். அல் அத்கா, மிகுந்த இரையச்சம் உள்ளவர். அதாவது அல்லாஹுடைய பயம் உள்ள ஒவ்வொருவரும், அல்லாஹுவை பயந்த ஒவ்வொருவரும் அந்த நரகத்திலிருந்து தூரமாக்கி வைக்கப்படுவார், பாதுகாப்பாக அவர் வைக்கப்படுவார். கவனிங்க, வஸயுஜன்னபுஹல் அத்கா. இப்ப அந்த அல் அத்கா இரையச்சம் உள்ளவர் எப்படிப்பட்டவர், அதை பற்றிய செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். கவனிங்க, இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள், வஸயுஜன்னபுஹல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா, அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா, அல்லது எப்படிப்பட்டவன், எத்தகையவன், யுதி அவன் கொடுக்கிறான், ஆதா யுதி தூணன் வருது பாருங்க அரபில. அதாவது அல் குர்ஆன்ல அதிகமா பயன்படுத்தப்படும் அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஸக்கா, ஜகாத்தை கொடுங்கள். இது எல்லாமே ஒரே அந்த வினை சொல்லிலிருந்து வரக்கூடியது. ஆதா யூதி என்றால் கொடுப்பது என்ற அர்த்தம். அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அந்த இரையச்சம் உள்ளவன் எப்படிப்பட்டவன் என்றால், யூதி அவன் கொடுப்பான். எதை கொடுப்பான், மாலஹு தன்னுடைய செல்வத்தை, மாலுன் என்றால் செல்வம், பொருளை, தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுப்பான். எங்க கொடுக்கிறது, தனக்கு பங்களா கட்டுறது இல்லையா, தனக்கு ஆடம்பரமான செலவு செய்யறது இல்லையா, தேவைக்கு செய்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கப்பட்டதற்கு பிறகு மீதி உள்ளதுல செய்து கொள்ளலாம். புரியுதுங்களா? உங்களிடத்துல உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா இருக்கு, நான் சொல்றேன். 100 ரூபாங்கிறது ஒரு நீங்க புரியறதுக்காக வேண்டி உள்ள ஒரு சின்ன தொகையை நான் சொல்றேன். அதாவது ஜகாத்துடைய நிசாபு கடமையான ஒரு தொகை இருக்கு. உதாரணமா அந்த தொகை 100 ரூபான்னு வைத்துக் கொள்ளுங்க. ஜகாத்துடைய நிசாபு 100 ரூபாயில வந்துருது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தங்க விலைகள் குறைவா இருந்தா அப்படித்தானே இருந்தது முந்தைய காலங்கள்ல. இப்ப இந்த 100 ரூபாயில நீங்க செலவு செய்ததற்கு பிறகு மிஞ்சினால் அல்லாஹ்வுக்கு கொடுப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம் என்பதல்ல. முதலில் 100 ரூபாயில 2.5% ஜக்காத்தை எடுத்ததுக்கு பிறகு, தர்மத்தை எடுத்ததுக்கு பிறகு மீதம் உள்ளதுதான் உனக்கு. இன்று நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்றால், நம்முடைய முட்டாள்தனத்தில் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹு தஆலா நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. நம்முடைய அவசிய தேவைகள், நல்ல கவனிங்க, நம்முடைய அவசிய தேவைகள், நம்முடைய அடிப்படை தேவைகள், அதற்கு பிறகு நம்முடைய அனாவசிய தேவைகள், அதற்கு பிறகு நம்முடைய ஆடம்பரமான தேவைகள், அதற்கு பிறகு நம்முடைய சுகபோகமான தேவைகள், இவற்றையெல்லாம் செலவு செய்ததற்கு பிறகு மிஞ்சினால் கொடுப்போம் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்குள்ளார மௌத்து அள்ளிட்டு போயிடுது நம்மை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த இரையச்சம் உள்ளவன் எத்தகையவனாக இருப்பான் என்றால், அல்லது யுதி மாலஹு அவன் கொடுப்பான் தனது செல்வத்தை. எங்கே, யதஸக்கா பரிசுத்தத்தை தேடியவனாக. அதை கொடுப்பதின் மூலமாக தன்னுடைய உள்ளம் பரிசுத்தமடைய வேண்டும், தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த செல்வத்தை கொடுப்பான். அப்ப எங்க கொடுத்தால் உள்ளங்கள் பரிசுத்தமாகும், எங்கே கொடுத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் கட்டப்படுவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்க கல்விகள் பரப்பப்படுகின்ற இடங்களிலே, மதரசாக்களிலே கொடுப்பதற்காக. இன்றெல்லாம் அந்த காலத்தில் நம்முடைய முஸ்லிம்கள் மதரசாக்களுக்கு சொத்தா வக்ஃப் செஞ்சாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஆனா இன்றைய முட்டாள் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னா, மதரசாக்கு கொடுக்கிறதே கிடையாது, ரொம்ப கருமையாகி போயிட்டாங்க. இல்ல மாஷா அல்லாஹ் எங்கேயாவது சில நல்லவர்கள் இருந்தாலே தவிர, மதரசால படிக்கக்கூடிய மாணவர்கள், மதரசால படிக்கக்கூடிய ஆலிம்களை பார்த்தா ரொம்ப கேவலமா பார்க்கறாங்க. இவங்கெல்லாம் யாசகம் கேட்டு வந்துருவாங்க, இவங்கெல்லாம் சந்தா கேட்டு வந்துருவாங்க, இவங்கெல்லாம் டொனேஷன் கேட்டு வந்துருவாங்கன்னு சொல்லி கதவை சாத்திக்கிறாங்க. காரூன் மாதிரி இன்றைய முஸ்லிம் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அவங்களுடைய ஆசாபாசமான உலக தேவைகளுக்கு, கல்யாணம், ஆடம்பரம், வீணான பங்கன்களுக்காக வேண்டி கொட்டி கொட்டி செலவு செய்வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் மக்களுக்கு ரொம்ப மைண்ட்லாம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும்.
மதரசாக்கள் பாதுகாக்கப்படவில்லை என்றால் மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு இருக்காது. மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு மஸ்ஜிதுகளை கொண்டும் மதரசாக்களை கொண்டும், மஸ்ஜிதுகளுடைய பாதுகாப்பு மதரசாக்களை கொண்டு. நீங்க ₹1,00,000 கொடுத்து ஃபீஸ் கட்டி இஸ்லாமிக் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க உங்களுடைய மஸ்ஜிதுகள்ல 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்களா? அவர் படிக்கும் பொழுதே 20,000 30,000 மாசம் ஃபீஸ் கொடுத்து படித்தவர் உங்களுடைய மஸ்ஜிதுகள்ல 10,000 15,000 சம்பளத்துக்கு அங்க 5 நேரம் 24 மணி நேரம் தங்கி தொழுகை வைத்து விட்டு அது போக முஸ்லிம்களுடைய ஏழை மாணவர்களுக்கு ஃபீஸ் வாங்காம ஓதி கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க பாருங்க, இஸ்லாமிக் ஸ்கூல்கள் இன்று இந்த 25 வருஷங்கள்ல நூற்றுக்கணக்கான இஸ்லாமிக் ஸ்கூல்கள் திறக்கப்பட்டு விட்டன. மார்க்கத்தினுடைய பெயரை சொல்லி லட்சக்கணக்கான ரூபாய்களை ஃபீஸாக வாங்குகிறார்கள். ஆனா அங்க ஓதி குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய, ஹிப்ஸ் நடத்தக்கூடிய, அரபி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சில்லறை பைசாக்களை சம்பளமா தர்றாங்க. ஒரு கணக்கு டீச்சர், ஒரு சயின்ஸ் டீச்சர், ஒரு இங்கிலீஷ் டீச்சருக்கு கொடுக்கிற சம்பளத்துல காவாசிய சம்பளமா கொடுக்கறாங்க. ஆனா என்ன, இஸ்லாமிக் ஸ்கூல்னு சொல்லி நாங்க இஸ்லாமிக் சொல்லி தரோம்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாய்களை அவங்க சம்பளம் பிள்ளைங்களிடத்துல ஃபீஸா வாங்குறாங்க. சரி, அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? இந்த பிள்ளைகள் படிக்கிறாங்களா? இந்த 25 வருஷத்துல நான் பார்த்ததுல, இந்த 25 வருஷத்துல இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள், அதாவது நாங்க இஸ்லாத்தை அடிப்படையா வைத்து சொல்லித்தரோம், பிள்ளைங்களை ஹிப்ஸ் பண்ண வைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு ஆலிம்களுக்கு சமமா இஸ்லாமிக் சப்ஜெக்ட சொல்லி தரோம்னு சொல்லி இப்படி லட்சக்கணக்கான ரூபாயை ஃபீஸ் வாங்கிட்டு படிச்சு கொடுத்தாங்களே, இந்த பள்ளிக்கூடங்கள்ல படித்த இந்த 25 வருஷத்துல படிச்சு முடிச்சாங்கல்ல, இவர்கள யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு மஸ்ஜிதுல இமாமா இருக்காரான்னு நீங்க எடுத்து காட்டுங்க. எங்கேயாவது ஃபீஸ் வாங்காம முஸ்லிம்களுடைய பிள்ளைகளுக்கு பாகுபாடு இல்லாமல் அவர் மார்க்க கல்வி நடத்தி கொடுக்கிறாரா என்று நீங்க ஒரு உதாரணத்தை எடுத்துட்டு வாங்க. இருக்கவே இருக்காது. புரியுதா? எங்கேயாவது லட்சத்துல யாராவது ஒருத்தர் ஏதாவது செய்தா உண்டு, அல்லாஹ் அறிஞ்சவன். எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையில வசிக்கிறேன். இங்க சென்னையில கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. 25 வருஷங்களா நடக்கின்றன. இவர்கள் யாருமே முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகள்ல வேலை செய்வதற்கு தயார் இல்லை. படிச்சாங்களா, அடுத்த டிகிரி படிச்சாங்களா, பிஇ படிச்சாங்களா, கம்ப்யூட்டர் படிச்சாங்களா, ஐடி படிச்சாங்களா, வெளிநாட்டுக்கு சம்பளத்துக்கு போனாங்களா? இதுல ரொம்ப பேரும் குர்ஆனை மறந்தவங்களும் அதிகமா இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால மார்க்க கல்வி என்பது மதரசாக்களை கொண்டுதான் பாதுகாக்கப்படும். மதரசாக்கள் பாதுகாக்கப்பட்டால் தான் உங்களுடைய மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படும். மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்பட்டால் தான் 5 நேர தொழுகைகள் பாதுகாக்கப்படும். புரிஞ்சுக்குங்க. அல்லது யுதி மாலஹு யதஸக்கா, அல்லது எத்தகையவன் அந்த அல்லாஹ்வுடைய அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய அந்த இறையச்சம் உள்ளவன் எத்தகையவன், அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் யுதி அவன் கொடுப்பான், மாலஹு தன்னுடைய செல்வத்தை, யதஸக்கா ஜகாத் பரிசுத்தத்தை தேடியவனாக, தன்னுடைய பாவங்களிலிருந்து தான் பரிசுத்தம் அடைய வேண்டும். தன்னுடைய உள்ளம் இந்த உலக மோகத்திலிருந்து பரிசுத்தம் அடைந்து மறுமையின் ஆசையை கொண்டு அலங்காரம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஜகாத், அந்த வளர்ச்சி, ஈமானிய வளர்ச்சி உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய செல்வத்தை அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். யுதி இது ஃபஅல முதாரி எங்க பயன்படுத்தப்படுமோ அங்க தொடர்ச்சியுடைய அர்த்தத்தை அந்த ஃபஅல் கொடுக்கும். கவனிங்க, இமாம் தபரி சொல்கிறார்கள், யகூல் அல்லதி யுஅதி மாலஹு, அல்லதி அவன் எத்தகையவன் என்றால் யுஅதி கொடுப்பான், மாலஹு தன்னுடைய செல்வத்தை, ஃபி துன்யா உலகத்திலே, ஃபி ஹுகூகில்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய ஹக்குகளிலே. முதல்ல உங்களுக்கு காசு கிடைச்ச உடனே இதுல அல்லாஹ்வுடைய ஹக்கு எனக்கு என்ன இருக்கு? என்னுடைய தாய்க்கு நான் கொடுக்கணும், என்னுடைய தந்தைக்கு கொடுக்கணும், என்னுடைய இரத்த உறவுகள்ல ஏழைகளுக்கு நான் கொடுக்கணும், அப்புறம் என்னை சுற்றி உள்ள எத்தீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு நான் கொடுக்கணும், அப்ப எனக்கு அருகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு நான் கொடுக்கணும், அதற்கு பிறகு நான் எனக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற அந்த தேடல் வர வேண்டும். கவனிங்க, அல்லதி யுஅதி மாலஹு ஃபி துன்யா ஃபி ஹுகூகில்லா அல்லாஹ்வுடைய ஹக்குகளிலே, அல்லதி அல்ஸமஹு இய்யாஹா அந்த அல்லாஹ்வுடைய ஹக்குகள் எத்தகையவை? அல்லாஹ் தஆலா அந்த அடியானின் மீது அந்த ஹக்குகளை கடமையாக்கி வைத்திருக்கிறான். யதஸக்கா எப்படி அவன் கொடுக்கிறான்? யதஸக்கா பரிசுத்தத்தை தேடியவனாக, யானி யததஹர் அவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறான், அவன் தூய்மையாகி விடுகிறான். எதன் மூலமாக? பிஇதாஇஹி ذلك அந்த செல்வத்தை கொடுப்பதின் மூலமாக.
எதிலிருந்து சுத்தமடைகிறான்? மின் துனூபிஹி, தன்னுடைய பாவத்திலிருந்து. அல்லாஹு அக்பர். ஆக நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்துகின்றன, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. கவனிங்க, இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா, கௌலுஹு அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா ஐ யஸ்ரிஃபு மாலஹு. அந்த இறையச்சமுள்ள அடியான் தனது செல்வத்தை செலவு செய்கிறான். யஸ்ரிஃபு செலவு செய்கிறான், மாலஹு தனது செல்வத்தை, ஃபீ தாஅத்தி ரப்பிஹி தன்னுடைய இறைவனுக்கு வழிபடக்கூடிய விஷயத்திலே. மஸ்ஜிது கற்றான், மதரசா கற்றான், யத்தீம்களுக்கு கொடுக்கிறான், அனாதைகளுக்கு கொடுக்கிறான், விதவைகளுக்கு கொடுக்கிறான், தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறான். வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் கேட்டு வரக்கூடிய யாசகம் கேட்பவர்களுக்கு கொடுக்கின்றான், கேட்காமல் இருப்பவர்களுக்கு கொடுக்கிறான். இப்படியாக ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், முஹ்தாஜ், தேவை உள்ளவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதுதான் அல்லாஹ்வுக்கு கொடுப்பது. புரியுதுங்களா? இமாம் இப்னு கஸீர் சொல்றாங்க, ஐ யஸ்ரிஃபு மாலஹு தன்னுடைய செல்வத்தை செலவு செய்கிறான், ஃபீ தாஅத்தி ரப்பிஹி தன்னுடைய இறைவனுக்கு கீழ்ப்படிவதிலே, இறைவனுடைய வணக்க வழிபாடுகளிலே. ஏன் கொடுக்கின்றான்? லியுஸக்கிய நஃப்ஸஹு தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, வமாலஹு இன்னும் தன்னுடைய செல்வத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக. அதாவது எந்த ஒரு அடியான் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுகளில் செலவு செய்கிறானோ அவன் முதலாவதாக தன்னுடைய நஃப்ஸை சுத்தப்படுத்திக் கொண்டான், பிறகு தன்னுடைய செல்வத்தை அவன் சுத்தப்படுத்திக் கொண்டான். வமா வஹபஹு அல்லாஹு தஆலா மின் தீனின் வ துன்யா அந்த அடியானுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய தீனுடைய நற்பாக்கியம், உலகத்தினுடைய செல்வங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் அந்த அடியான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டான் இந்த தர்மத்தின் மூலமாக. ஆக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சிறிய விளக்கத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான கருத்து என்ன? அல்லாஹ்வின் பாதையிலே கொடுக்கப்படக்கூடிய தர்மம், அது கட்டாயமான ஜகாத்தாக இருக்கட்டும் அல்லது உபரியான சதகா தான தர்மமாக இருக்கட்டும், அது நம்முடைய கல்பை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்முடைய கல்பை அது பரிசுத்தப்படுத்துகிறது, நம்முடைய செல்வத்தை அது சுத்தப்படுத்தி விடுகிறது, மேலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க பற்றை அது பரிசுத்தப்படுத்தி விடுகிறது. நான் பரிசுத்தமான உண்மையான மூமின் என்பதற்கு என்னுடைய தர்மம், என்னுடைய ஜக்காத் அடையாளமாக இருக்கிறது. எப்படி தொழுகை ஒரு மூமினுக்கு அடையாளமாக இருக்கிறதோ, அவன் மூமின் என்பதற்கு தொழுகை அவன் மூமின் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் செய்யக்கூடிய கடமையான உபரியான தான தர்மங்கள் அவன் மூமின் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. தன்னுடைய மார்க்க பற்றி அவன் சுத்தப்படுத்திக் கொள்கிறான். நான் அதாவது உண்மையிலேயே மறுமையை நாடக்கூடியவன், ஆகையால் தான் என்னுடைய இந்த செல்வத்தை என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறேன் என்ற அந்த உறுதியை, அந்த சான்றை அவன் சமர்ப்பிக்கிறான். சரி, இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள்? அல்லது யுதி மாலஹு யதஸக்கா ثم وصف الاتقى فقال அல்லாஹ் தஆலா அந்த இறையச்சம் உள்ளவன் எத்தகையவன் என்பதை வர்ணிக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா ஐ யதுலுபு அன் யகூன இன்தல்லாஹி ஜாக்கியா அவன் அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தவானாக ஆக வேண்டும் என்று யதுலுபு அவன் தேடுகிறான், விரும்புகிறான். வலா யதுலுபு பிதாலிக ரியாஅன் வலா சும்அத்தன் தன்னுடைய செல்வத்தை கொடுப்பதால், அது 1 ரூபா கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, 1 கோடி கொடுத்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் எதை அவன் கொடுத்தாலும் சரி. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, என்னிடத்துல 10 ரூபா இருக்கு, நான் இந்த 50 காசு ஒரு தர்மம் செய்து எனக்கு என்ன ஆக போகுது, ஒரு மஸ்ஜிதுக்கு கேட்டு வர்றாங்க, ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், 10 ரூபாயில என்ன ஆயிடப்போது வெக்கப்பட்டுக்கிட்டு இல்லைங்கன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை பார்க்காதீர்கள், நீங்கள் எப்படி எந்த எண்ணத்தில் கொடுக்கிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். நீங்கள் கொடுப்பது சிறியது என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு, அல்லாஹ் என்கிட்ட இவ்வளவுதான்டா இருக்கு, உனக்கு தெரியும், நான் என்னால முடிஞ்சதை கஷ்டப்பட்டு, வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹுதஹும் சஹாபாக்கள் அன்சாரிகள் எப்படி தர்மம் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கஷ்டப்பட்டு தங்களுக்கே நெருக்கடியா இருந்து அந்த நெருக்கடியிலிருந்து சிரமத்திலிருந்து எடுத்து கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ உங்கள்கிட்ட வெறும் 10 ரூபா இருக்குது, இந்த 10 ரூபாயில என்ன செய்ய முடியும்? இந்த காலத்துல பரவாயில்ல, ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் வாங்க முடியும், ஒரு மட்டமான அல்லது ஒரு சாதாரணமான பிஸ்கட் பாக்கெட் பரவாயில்ல. 5 ரூபாய்க்கு நான் ஏதாவது ஒரு பன்னு வாங்கிக்கிறேன், 5 ரூபாயை நான் ஒரு ஏழைக்கு ஒரு பன்னு வாங்கி கொடுக்குறேன். சுப்ஹானல்லாஹ்.
நீங்கள் எதை கொடுத்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான், எப்படி எந்த எண்ணத்திலே எதற்காக கொடுத்தீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு, யா அல்லாஹ் இதை கொண்டு என்ன நரகத்திலிருந்து பாதுகாத்துக்க, யா அல்லாஹ் இந்த ஏழையினுடைய பசியை போக்குறதுக்கு என்கிட்ட வேற எதுவுமே இல்லை, நான் இதை கொண்டு உன்னிடத்துல நான் உன்னுடைய அன்பை மன்னிப்பை தேடுறேன், அல்ல என் மீது கடமையாக்கியதை என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுறல, இந்த எண்ணத்துல கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப என்ன நியத்து இருக்கணும், அதான் இங்க இமாம் குர்துபி சொன்னாங்க, ஐ லா யத்லுபு பிதாலிக ரியாஅன் வலா சுமஅத்தன். அவன் மக்களிடத்திலே புகழை எதிர்பார்ப்பதில்லை, மக்களிடத்திலே முகஸ்துதி எதிர்பார்ப்பதில்லை. அப்ப யாரு அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் முடிந்ததை செய்வார்கள். யாரு மக்களிடத்திலே புகழை விரும்புகிறார்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, பெருசாதான் கொடுக்கணும், அப்பதான் மக்கள் நம்மளை போற்றுவாங்க புகழ்வார்கள் என்பதாக அவர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய நியதி என்ன தெரியுமா, நீங்கள் முதலாவதாக இருப்பதிலிருந்து கொடுத்து பழகுங்கள், பிறகு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வான், அப்பொழுது இன்னும் நீங்கள் அதிகம் கொடுக்கலாம். நீங்க அல்லாஹ்விடத்துல, நான் ஏற்கனவே இதை பத்தி உங்களுக்கு நிறைய பேசியிருக்கிறேன், அல்லாஹ் நீ இப்போ ஒருத்தர் கேட்டு வர்றாரு, எனக்கு இது மாதிரி பெரிய தேவை இருக்குதுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, அல்லாஹ் எனக்கு பெருசா கொடுக்கட்டும், நானும் உங்களுக்கு பெருசா தர்றேன், இப்போதைக்கு போயிட்டு வாங்க. யார் ஹமர் ராஹிமின், ஒரு 50 ரூபாயை கொடுத்து விட்டுருங்க, ஒரு 10 ரூபாயை கொடுத்து விட்டுருங்க, ஒரு 20 ரூபாயை கொடுத்து விட்டுருங்க, இவ்வளவுதாங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல இருந்து கொடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கண்டிஷன் போடும் பொழுதுதான் அங்கே நமக்கு பெரிய சோதனையாகி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா கண்டிப்பா ஒரு பெரிய காசை கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கான செல்வந்தர்களுக்கு அப்படி நடந்திருக்கு. சொல்லுவாங்க, வாக்கு சொல்லுவாங்க, எப்படி எங்களுக்கு பெருசா கிடைக்கட்டும் மௌலி சாப், நாங்க உங்களுக்கு தர்றோம், கண்டிப்பா தர்றோம் மௌலி சாப், பெருசா தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா சோதிப்பான், அவங்க அப்படி சொன்னதுக்கு பிறகு உடனே அடுத்த நாளே அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரும். ஆனா என்ன செஞ்சிருப்பான், நம்ம கேட்டுட்டு போனோமா இல்லையா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்திருப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒரு தேவையை கொடுத்திருப்பான், அல்லது அந்த 1 கோடி ரூபாய் வரும் பொழுது அதோட சேர்ந்து ஒரு தேவையை அல்லாஹ் கொடுத்திருப்பான். இப்பதான் நஃப்ஸ் விளையாடும். இப்ப நேற்று முந்தா நாள் போன மாசம் கேட்டு ஆலிம் சாக்கு வாக்கு கொடுத்தோமே அவருக்கு கொடுக்கிறதா, அல்லது இப்ப வந்திருக்குதே, இப்ப நமக்கு ஒரு தேவை இருக்குதே, இதுக்கு நம்ம செலவு செஞ்சுக்கிறதா, அதுக்கு அப்புறமா கொடுப்போமான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அவர்களால வாழ்நாளெல்லாம் தர்மம் செய்ய முடியாமல் போனதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு தான் இந்த சூரா தௌபாவுடைய வசனத்தை உங்களுக்கு நான் நம்பரோட சொன்ன பாருங்க, وَمِنْهُمْ مَنْ عَاهَدَ اللَّهَ لَئِنْ آتَانَا مِنْ فَضْلِهِ لَنَصَّدَّقَنَّ وَلَنَكُونَنَّ مِنَ الصَّالِحِينَ فَلَمَّا آتَاهُم مِنْ فَضْلِهِ بَخِلُوا بِهِ وَتَوَلَّوْا وَهُمْ مُعْرِضُونَ. எங்களுக்கு அல்லாஹ் தனது செல்வத்திலிருந்து கொடுத்தால் நாங்களும் தர்மம் செய்வோம், நல்லவர்களாகி விடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அவர்கள் கேட்டது போன்று அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் அவர்களோ கருமித்தனம் காட்டிவிட்டு புறக்கணித்து திரும்பி சென்று விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன், ஆமீன். கவனிங்க, இமாம் குர்துபி சொல்றாங்க, அப்ப கொடுப்பவர் எதை கொடுக்கிறார், எவ்வளவு கொடுக்கிறார் என்பது முக்கியமல்ல. வலா யத்லுபு பிதாலிக ரியாஅன் வலா சுமஅத்தன். அவர் அதை கொண்டு முகஸ்துதி, மக்களுடைய புகழை, மக்களுடைய போற்றுதலை அவர் எதிர்பார்க்க மாட்டார். பல் யதஸத்தகு பிஹி, மாறாக அந்த செல்வத்தை அவர் சதகா கொடுப்பார், தர்மம் செய்வார். முப்தகியன் பிஹி வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை அவர் விரும்பியவராக, வேண்டியவராக. அடுத்து ஏற்கனவே இந்த விளக்கத்தை முன்பு இமாம் குர்துபியும் சொன்னாங்க, இமாம் தபரியும் சொன்னாங்க. அதுதான் இமாம் குர்துபி இந்த இடத்துல திரும்ப சொல்றாங்க. வகால பஅது அஹ்லில் மஆனி அராத பிகௌலிஹி அல் அத்கா வல் அஷ்கா ஐ அத்தகியு வஷகியு. அதாவது இந்த இடத்துல இஸ்மு தஃதீல் அஃஅல் என்ற வசன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப பெரிய இறையச்சம் உள்ளவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார், அதே போல ரொம்ப பெரிய கெட்டவன் நரகத்திலே சேர்க்கப்படுவான் என்று. அதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது, அப்படி இருந்தாதான்னு கிடையாது. அத்தகியு வஷகியு, தக்வா உள்ள எல்லோருமே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். கெட்டவர்கள், கெட்டவனாக ஆகிவிட்ட எல்லாருமே நரகத்திற்கு போவார்கள். புரியுதா? அதுக்கு தான் அவங்க இமாம் தபரி சொன்ன அதே அந்த கவிதை இங்க திரும்ப போடுறாங்க பாருங்க. கௌலி தர்ஃபத தமன்னா ரிஜாலுன் அன்னமூத வ இன் அமுத் ஃபதில்க சபீலுன் லஸ்து ஃபீஹா பிஅவ்ஹதி. இன்றைய காலத்தில் இருக்கிறது போல காசா மக்கள் எல்லாம் அவங்க எல்லாம் செத்து சாவட்டும். புரியுதா? அதுக்கு பிறகு பாலஸ்தீனத்தை இஸ்ரேலோட சேர்ந்து நம்ம எல்லாம் பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லி சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அல்லவா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த உள்ளங்களை சுத்தப்படுத்திய சில பேரை தவிர காசா மக்கள் என்ன சொல்றாங்க, பரவாயில்லை,
நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே குதுஸை மீட்பதற்காக வேண்டி நாங்கள் கொல்லப்பட்டால் நாங்க என்ன இந்த பாதையில அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நபியினுடைய மஸ்ராவை பாதுகாப்பதற்காக கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் நாங்க தான் புதியவர்களா? எங்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு முன்னால் தாபிஈன்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு முன்னால் தபுத் தாபீன், எங்களுக்கு முன்னால் முஸ்லிம்களுடைய ராணுவங்கள் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய ராணுவங்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன. என்னமோ நாங்க தான் புதுசா கொல்லப்படுற மாதிரி யாரும் நினைச்சுக்க வேணாம். அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுறதுல எங்களுக்கு அவ்வளவு பெரிய பரக்கத்து நன்மை இருக்கிறது என்று சந்தோஷப்படுறாங்க. பாருங்க, புரியுதா? விஷயத்துக்கு வாங்க, செய்தி வாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன கருத்து? ஏற்கனவே சொன்ன இமாம் தபரியுடைய கருத்து தான். அப்ப அல் அத்கா என்று அல் அஷ்கா என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு ஷக்கியையும் ஒவ்வொரு தக்கியையும் அது எடுத்துக்கொள்ளும். அந்த விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். அப்ப அஃஅல் என்ற வசன் இருக்கிறது, ஃபஈல் என்ற வசன் என்ற அர்த்தத்திலையும் அல்லது ஃபாயில் என்ற அர்த்தத்திலையும் அது பயன்படுத்தப்படும். கவனிங்க, வஸயுஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா. ஹைர், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த ரெண்டு வசனங்களோட நம்ம போதுமாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரக்கத் செய்வானாக. இந்த ரெண்டு வசனங்களில் குறிப்பாக நாம் படித்த செய்திகள் என்ன? நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒன்று தக்வா. அந்த தக்வாவை நாம் அதிகப்படுத்துவதற்கு, அந்த தக்வாவுடைய மிகப்பெரிய அடையாளம், நாமே நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய டெஸ்டிங் தான் இந்த செல்வம், நம்முடைய மால், பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ் கடமையாக்கிய, உபரியாக நமக்கு ஆர்வமூட்டிய நல்ல பாதைகளிலே செலவழிப்போமேனால் இது தக்வாவுடைய அடையாளம், தக்வாவை வளர்த்துக் கொள்வதற்கான சாதனம். இந்த தக்வாவை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கப்படக்கூடிய இந்த செல்வத்தை கொண்டுதான் நரக நெருப்பிலிருந்து நாளை மறுமையிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. அப்ப ஈமான் இருக்கணும், அந்த ஈமானுடைய அடையாளங்கள் அமல்களும் இருக்க வேண்டும். வெறும் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டேன், எனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு, எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று யாரும் நாளை மறுமையிலே வந்து நிற்க முடியாது. அல்லாஹ்விற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா நீ கலிமா சொன்னது உண்மையாக இருக்குமே ஆனால் அதற்கான சாட்சியங்களை கொண்டு வா, தொழுகையை கொண்டு வா, தான தர்மங்களை கொண்டு வா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். தக்வாவை கொண்டு வா என்று. ஆக இந்த ரெண்டு வசனங்களுடைய அடிப்படை என்ன? தக்வாவுடைய அடிப்படையிலே நாம் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதில் குறிப்பாக இந்த தக்வா என்பது இந்த சூறாவில் நமக்கு நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தத்தை நாடி இஹ்லாஸாக செலவு செய்வதை பற்றி வலியுறுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் மற்ற பல படிப்பினைகளை, பாடங்களை நம்ம எப்போதும் போல இந்த சூறாவை முடிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. இந்த வகுப்பிலே நாம் கேட்டதிலே, பேசியதிலே, கற்றதிலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. ஏதாவது அவசியமான கேள்விகள் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இக்ஃபிர்லி. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா. பொதுவாக பெண்களை வெளியே கொண்டு வருவது என்பது மார்க்கத்தில் ரொம்ப ஒரு வரையறுக்கப்பட்ட, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அனுமதிகளோடு, நிபந்தனைகளோடு அனுமதிக்கப்பட்ட ஒன்று. மார்க்கத்தில் பெண்கள் வெளியே வராமல் வீட்டில் இருப்பது தான் ரொம்ப சிறந்தது. வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்களது வீடுகளிலேயே நீங்கள் தங்கி இருங்கள். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா, அறியாமை கால இணை வைக்கக்கூடிய பெண்கள் வெளியே சுற்றியது போன்று நீங்கள் சுற்றாதீர்கள். வீட்டிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் படித்து கல்வி பெறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிக்மாவை படித்து நீங்கள் பயன் பெறுங்கள். ஆகவேதான் ஜமாத் தொழுகை பெண்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, ஜனாசா தொழுகை பெண்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, கபர்களுக்கு ஜனாசாவை சுமந்து செல்வது பெண்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. அதுபோன்று ஒரு குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு வெளியே செல்வதை பெண்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்படியாக பெரிய மன்னிப்பு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தான் ஜிஹாதுக்கு செல்வதும் பெண்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் எப்படி பள்ளிக்கு வருவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதோ அதே போலதான் ஜிஹாதுக்கு வருவதும் பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தேவைகளின் அடிப்படையில் பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜிஹாதுக்கு புறப்பட்டார்கள். அப்போ அவர்கள் என்ன வேலை செய்தார்கள்? காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருந்திடுவது, தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, காயம் ஏற்பட்டு
குற்றுயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஷஹீதுகளை அவர்களை சுமந்து வந்து கூடாரங்களிலே கொண்டு வந்து போடுவது. புரியுதுங்களா? சுமந்துனா தோல்ல சுமக்கிறது இல்லை. என்ன செய்வாங்க? துணியில வைத்து அந்த துணியை பிடித்து கொண்டு வந்து கூடாரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இப்படிப்பட்ட பணிகளை சஹாபிய பெண்மணிகள் செய்தார்கள். சில நேரங்களில் ஆண் வீரர்களுக்கு மத்தியில சலசலப்பு ஏற்பட்ட போது அந்த இடத்துல பெண்களும் மைதானத்திற்குள் புகுந்து போர் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். சரி, அப்ப இந்த அடிப்படையில் இன்றைய காலத்தில் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் செய்யக்கூடிய போராட்டங்களுக்கு பெண்களை அழைத்து செல்லலாமா என்றால், முதலாவது எந்த அளவு தவிர்க்க முடியுமோ அந்த அளவு கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். வெறும் கூட்டத்தினுடைய எண்ணிக்கைகளை காண்பிப்பதற்காக வேண்டி அவர்களை நாம் அழைக்கக்கூடாது. சரியா? சரி, பெண்களும் அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள், நம்ம கூப்பிடவில்லை என்றாலும் பெண்களும் வந்து விடுவார்கள் என்று இருக்குமே. ஆனால் புரியுதுங்களா? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜிஹாதுக்காக வேண்டி பெண்கள் அழைக்க மாட்டாங்க, ஆனா பெண்களும் வந்து விடுவார்கள். இன்றைய காலத்தில் போராட்டத்துக்கு பெண்கள் வாங்க பெண்கள் வாங்கன்னு அழைக்கிற மாதிரி அப்படி அழைப்பு என்பது பெண்களுக்கு அழைப்பே இருக்காது முதல்ல. சரி, அப்படி வந்து விடுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பெண்களை கொண்டு கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்காக வேண்டி பெண்களுடைய அந்த ஒரு குழு நமக்கு தேவை. அதே போல பின்னால் இருந்து சில உதவிகள், திடீர்னு யாராவது மயக்கம் முட்டுறாங்க, ஏதாவது தேவைகள் இருக்கு, அந்த மாதிரி ஒரு உதவிக்கு பெண்கள் தேவைப்படுவார்களே ஆனால் அங்க போலாம் அவங்க. சரிங்களா? மற்றபடி அப்படி செல்லும் போதும் அவர்கள் முழுமையான ஹிஜாப் இருக்கணும், வெளியே வரும்போது அணிந்திருக்கக்கூடிய முகத்திரைகள் அணிந்திருக்கணும். அதே போல அவர்கள் தங்களுடைய சத்தங்களை உயர்த்தக்கூடாது. எந்த இடத்துல ஆண்களை கொண்டு தேவைகள் பூர்த்தியாகி விடும் என்று இருக்கிறதோ அந்த இடத்துல பெண்கள் கண்டிப்பா அவர்கள் முன்னுக்கு வரக்கூடாது. அதுல ஒன்றுதான் மேடை பேச்சுகள் என்பது. எந்த இடத்துல மேடை பேச்சுகள் ஆண்களை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய அந்த தேவைகள் பூர்த்தியாகிவிடும் என்று இருக்கும் பொழுது அந்த இடத்தில் அவர்களை ஆண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வைத்து பேச வைப்பது என்பதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. புரியுதா? அப்போ சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பொதுவாக இந்த போராட்டங்களில் பெண்கள் தவிர்க்கப்படுவது தான் மிக மிக சரியானது, மிக மிக சிறந்தது. ஏதாவது சில நிர்பந்தங்களால் பெண்களும் ஒன்று கூட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குமே ஆனால் அந்த நேரத்தில் பெண்கள் கூக்குரல் போடுவதோ, கத்தி சத்தமாக அவர்கள் வந்து கூச்சல் போட்டு அந்த ஸ்லோகன்ஸ் சொல்றதோ, அதே போல வந்து மேடைகளில் ஏறி பேசுறதோ, இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இதற்கு நமக்கு அழகிய முன்மாதிரி கிடைக்கவில்லை. பொதுவா அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மது ரப்பி ஸித்னி இல்மா லா இலாஹ இல்லா அன்த அல்லாஹும்ம வஃபிக்னா லிஸ்ஸவாப். பெண்களுடைய வேலைகளை பொறுத்த வரைக்குமா அவங்களுக்கு ஹலாலான வேலைகளை தாராளமாக செய்யலாம். பெண்கள் ஆண்களோட கலந்து ஒரு இடத்துல ஹிஜாப் இல்லாமல் பக்கத்தில் ஆணு முன்னாடி ஆணு அந்த மாதிரி கலந்து உட்காருவது இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. அதே போல வந்து அந்நிய ஆண்களோடு அதிகமாக குழைந்து பேச வேண்டிய, அந்நிய ஆண்களோடு ரொம்ப சகஜமாக பேசி பழக வேண்டிய அந்த ஹிஜாப் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு நிலைகள். சரிங்களா? இந்த மாதிரியான இடங்களை கண்டிப்பாக பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது அதிகமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரிய ஃபித்னாவை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒன்றாக, அதாவது வெட்கத்தை போக்கக்கூடிய, ஒழுக்கங்களை சிதைக்கக்கூடிய ஒன்று. அதுபோக பெண்களுடைய பள்ளிக்கூடங்களில், பெண்கள் கல்லூரிகளில் வேலை செய்கிறது, அல்லது சிறுவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பெண்கள் மார்க்க கல்வி, பொதுவான கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வேலை செய்கிறது கூடும். அது போக மற்ற ஹலாலான ஜாப்ஸ் இருக்குல்ல, அதாவது எதில் ஹராம் இல்லையோ அந்த மாதிரியான ஹலாலான உழைப்பு, அது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது வேறு அறிவியல் நுட்பங்கள், தொழில்நுட்பங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அதில் உங்களுக்கு ஹிஜாபு பாதுகாக்கப்படுமே ஆனால், அந்நிய ஆண்களோடு தனிமை ஏற்படாமல் இருக்குமே ஆனால், அதே போல் அந்த நேரத்தில் உங்களுடைய தொழுகைகளுக்கான முழு அனுமதி இருக்குமே ஆனால், ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அது வந்து ஹலாலான ஜாப், அதில் நீங்கள் வந்து வேலை செய்யலாம். புரியுதா? மற்றபடி சிறந்தது வந்து உங்களுக்கு பொருத்தமான ஒரு, அதாவது கல்வி படித்து கொடுக்கிறது அல்லது வந்து மருத்துவ தொழிலில் பெண்களுக்காக உள்ள இடங்கள், அந்த இடத்துல ஆண்கள் இருக்க முடியாது என்ற ஒரு இருக்கக்கூடிய அந்த தேவைகள், அதில் அந்த மாதிரியான வழிகளை, அந்த மாதிரியான பாதைகளை, அந்த மாதிரியான ஒரு ஜாபுகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிறந்தது. மற்றபடி பொதுவாக இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பெண்களை
எந்த படிப்பு வேணாலும் கண்மூடித்தனமாக படிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறாங்க, வீட்டிலேருந்து புர்கா போட்டுட்டு போகிறாங்க. ஆஃபீஸில் ஏறினோன்னா ஆஃபீஸ் என்னமோ வீடு மாதிரி புர்காவை கழட்டி வச்சுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. திரும்பி வரும்போது புர்கா போட்டுட்டு வர்றாங்க. இதெல்லாம் முற்றிலுமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை, நம்முடைய மார்க்க பற்றி சீரழிக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அதாவது சுருக்கமாக இந்த கேள்வி எப்படி என்றால், கடன் வாங்கி ஒரு இபாதத்து செய்யலாமா? கடன் வாங்கி தர்மம் கொடுக்கறது, கடன் வாங்கி ஹஜ்ஜு உம்ராக்கு போகிறது, கடன் வாங்கி ஒரு நல்ல அமல் செய்கிறது, ஒரு மஸ்ஜிதுக்கு டொனேஷன், ஒரு மதரசாவுக்கு அல்லது ஒரு எத்தீமை படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு மிஸ்கினுக்கு. அப்போ இந்த மாதிரி கடன் வாங்கி நம்ம தர்மம் செய்யலாமா, கடன் வாங்கி ஒரு இபாதத்து செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்தவர்களாக, யா அல்லாஹ் இந்த கடனை விரைவாக நான் அடைத்து விடுவதற்கு எனக்கு உதவி செய்கின்ற உறுதியான துஆவும் இருக்கணும், அதே போல் அந்த எண்ணமும் இருக்கணும். கண்டிப்பாக நான் இதை நிறைவேற்றி விடுவேன். அதற்கு பிறகு நம்ம ஒரு வசியத்து பண்ணிடணும், எழுதி வச்சிடணும், நான் இன்னாருக்கு இந்த தொகையை கடன் பட்டிருக்கிறேன் என்று. ரெண்டாவது, நான் இறந்து விட்டால் என்னுடைய சொத்திலிருந்து முதலாவதாக அந்த கடனை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற வசியத்தை நம்ம எழுதியிருக்கணும். அப்போ அதற்கான சொத்து நம்ம இடத்துல இருக்கணும். நம்ம உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா 1 லட்ச ரூபா வாங்கிட்டு நீங்கள் இப்போ உம்ராக்கு போறீங்கன்னா உங்களுடைய சொத்து அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இறந்து விட்டால் அந்த சொத்தை விற்று அந்த கடனை அடைக்கின்ற அளவுக்கு. அதே போல கடன் கொடுப்பவருக்கு இது தெளிவுபடுத்தப்பட்டு, நான் இந்த மாதிரி இந்த காசை வாங்கிக்கிட்டு நான் உம்ராக்கு தான் போகிறேன், ஹஜ்ஜுக்கு தான் போகிறேங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களோட சாட்சி வச்சு வாங்கணும், எழுதி கொடுத்து பத்திரம் எழுதி கொடுத்து நம்ம கடனை வாங்கணும், அதுக்கு சாட்சி வைக்கணும். அதுக்கு பிறகு தன்னுடைய உறவுகளிடத்தில் அந்த கடனை பற்றி சொல்லணும். நான் இறந்துட்டா என்னுடைய உறவுகளிடத்தில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம், என்னுடைய சொத்து இது இருக்குது. புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு அடமானம் கொடுத்துட்டு கடன் வாங்குறது தான் ரொம்ப சிறந்தது. கடன்கள்லேயே சிறந்த கடன் எது என்று சொன்னால், கடன் வாங்குறதுல அந்த கடனை விட ஒரு பெரிய மதிப்புடைய ஒரு பொருளை அடமானம் வைத்து விட்டு, அது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள், அது தங்கமோ நகையோ வீடோ ஏதோ ஒன்று, அதை அழகிய முறையில் வட்டி இல்லாமல் அடமானம் வைத்து விட்டு வாங்குறது தான் கடன்கள்லேயே ரொம்ப சிறந்த கடன். அல்லது கடன்களில் சிறந்த கடன் என்னவென்று சொன்னால், நான் இந்த கடனை நிறைவேற்றவில்லை என்றால் இன்னார் பொறுப்பு என்று அவரை கூட்டிட்டு வந்து இவர் கொடுக்க தவறிவிட்டால் அனவாமினுன் அனகஃபீலுன், அந்த கடனை கொடுப்பதற்கு நான் பொறுப்பாளி என்று ஒருத்தர் கேரண்டி கொடுத்துட்டு வாங்குற கடன் தான் சிறந்த கடன். அடுத்து மூன்றாவது தான், நான் இன்னார் இடத்துல இவ்வளவு கடன் வாங்குறேன், இந்த 2 பேரும் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் எழுதி கொடுத்துட்டு வாங்குறது, இது 3வது தரஜா. 4வது தரஜா ஒரு மண்ணாங்கட்டி இருக்கு, எதுவுமே செய்யறது கிடையாது, காசு மட்டும் வாங்கிட்டு வந்துட வேண்டியது. லட்ச ரூபாய்க்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் காசு புடிங்கிட்டு வந்துட வேண்டியது. எப்படியாவது தலையோட நின்று அவர் கேட்பாரு, எப்பா 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிட்டப்பா, எழுதி கொடுத்துருப்பா, இந்த வர்றங்க என்னங்க நம்பிக்கை இல்லையாங்க, என்னங்க நீங்க இத்தனை நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சில பேர் எழுதி கொடுத்துட்டு கடன் வாங்குங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்னமோ பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அடம் முட்டாப்பையில குரான் சொல்லுது, மார்க்க சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமானம் வச்சுட்டு தான் கடன் வாங்கி இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எழுதி கொடுத்துட்டு அடமானம் வச்சுட்டு தான் கடன் வாங்குறாங்க. அவங்கள விட ஈமான்ல தக்வால நம்ம உயர்ந்துட்டோமா? எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க வாங்கிக்கங்கன்னு சொன்னா பாருங்க, வெளியில போய் நின்று பேசுவாரு, பாருங்க இவ்வளோ நாள் பழகணும் இந்த உமர் ஷரீஃப்ட்ட, நம்மள்கிட்ட எழுதி கேட்குறாருங்க, என்னங்க நம்பிக்கை இருக்கு? இவரெல்லாம் ஒரு முஸ்லீமாங்க. காஃபிர்கிட்ட போய் கேட்டா கூட உடனே 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்றாங்க, அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட இந்த ஆளுக்கு இல்லைங்க அப்படின்னு பேசிட்டு போறாங்க. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காஃபிருக்கு மார்க்கம் இல்லை, தீன் இல்லை, சட்டம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் ஃபக்துபூஹு இலா அஜலின் முஸம்மா. அடுத்த ஆயத்து பாருங்க, வயின் குன்தும் அலா சஃபரின் வலம் தஜிது காத்திபன் ஃபரிஹானும் மக்பூதா. அதனால இந்த மாதிரி நீங்க கரெக்டா எழுதி கொடுத்துட்டு அதற்கான சாட்சி வைத்து விட்டு அதற்கான அடமானத்தை கொடுத்துட்டு நீங்க அந்த கடனை வாங்குறீங்க, உங்க நியத்தும் இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பா விரைவா அதை கொடுக்கணும் இருக்குமேனால் தாராளமா நீங்க கடன் வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கே போலாம் இன்ஷா அல்லாஹ். போயிட்டு வந்த உடனே ஹஜ்ஜி சாப் நீங்க கடன் கொடுத்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன், உங்களுக்காண்டி ரொம்ப துவா செஞ்சேன், இந்தாங்க ஜம் தண்ணி, இந்தாங்க பேரிச்சம்பழம்னு சொல்லி நம்ம நப்சு விளையாண்ட கூடாது. ஒரு கண்ணியத்தின் அடிப்படையில் கூப்பிடலாம், ஆனால் பேப்பர்களில் பதிவு செய்யும் பொழுதோ எழுதும் பொழுதோ அல்லது யாராவது ஒருத்தங்களிடத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுதோ அந்த மாதிரி அறிமுகப்படுத்தக்கூடாது. என்னுடைய தாயுடைய கணவர், எனக்கு 2ஆம் தந்தை அல்லது என்னுடைய அங்கிள், அந்த மாதிரி தான் அறிமுகப்படுத்தணும். சாதாரணமாக அழைக்கும் பொழுது கண்ணியத்தின் அடிப்படையில் வாப்பா டேடி அல்லது அந்த மாதிரி பாவா அந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு நார்மலாக நம்ம அழைக்கலாம்.
பொதுவா வயசு மூத்தவங்க, அதாவது இப்ப சன் ஆஃப் என்று எழுதும் பொழுது போடக்கூடாதுமா. அப்படி இல்லாம கூப்பிடுவதற்காக டேடி அல்லது பாபா, அப்பா, பாப்பா அந்த மாதிரி கூப்பிடலாமான்னா கூப்பிடலாம். இடுப்புல குழந்தைக்கு கயிறு கட்டலாமான்னு கேட்குறாங்க. இது குஃபார்களுடைய கலாச்சாரமா, கண் திருஷ்டிக்காக வேண்டிய கருப்பு சிவப்பு கயிறு கட்டுவாங்க. அது தவிர்க்க வேண்டிய ஒன்றுதாம்மா. வல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிஞ்சவன். இன்னும் ஒரு கேள்விமா, சொல்லுங்கம்மா. فأنذرتكم فأنذرتكم نارا تلظى. அல்லாஹ் சொல்லும்போது நாவுனுடைய முன்பகுதி மேல் பல்லுனுடைய பின்பகுதியினுடைய வேரில் வச்சு சொல்லணும். ஹைர், இன்ஷா அல்லாஹ் இதோடு நம்முடைய வகுப்பை நிறைவு செய்வோம். நாளைய அமர்விலே சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த. இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பிலே சந்திப்போம். இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.